மேசராசி அன்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய 27/8/2024 முதல் 20/10/2024 வரையிலான செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். மங்களகாரனான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி. இவர் இந்த ஒரு அற்புதமான பெயர்ச்சியை மிதுன ராசியில் நிகழ்த்தவிருக்கின்றார். இந்த ஒரு அற்புதமான நேரம் என்பது உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய ஒரு தன்மையை வெளிப்படுத்துகிறது. குறிப்பாக சொல்லணும்னா, உங்களுடைய தொழிலில் ஒரு எதிர்பாராத வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே நீங்கள் பெறுவீங்க. ஒரு புதிய தொழில் முனைவோராக இருந்தீங்கன்னா இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிங்க. ஒரு புதிய தொழில் செய்கிறேன், இனிமேல் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன் நான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் ஒரு அபரிவிதமான மாற்றங்களை மங்களகாரகன் உங்களுக்கு வாரி வழங்குகிறார். புதிய தொழிலை வெற்றிகரமாக ஆரம்பிப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை இந்த காலகட்டத்தில் இறையருள் உங்களுக்கு வழங்குது. செவ்வாய் பகவானின் இந்த சஞ்சாரம் உங்களுக்கு மிதமிஞ்சிய அளவிலான மனதைரியத்தையும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியோடு உழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் வழங்குவது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். இதன் காரணமாக நீங்கள் ஒரு புதிய தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா, அதிக அளவில் முதலீடு போட்டோ அல்லது குறைந்த அளவில் ஒரு சிறு தொழிலாகவோ சிறு குறு தொழில் செய்யக்கூடிய ஒரு தன்மையிலையோ ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா இது சரியான நேரம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சிக்கக்கூடிய இந்த விஷயங்கள் உங்கள் தொழிலை பன்மடங்கு அற்புதமாக விரிவுபடுத்தும். செவ்வாய் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கடின உழைப்பு, சரியான தகவல்களை பெற்றுக்கொண்டு தன்னுடைய தொழிலை பன்மடங்கு விருத்திப்படுத்துவது, அந்த மாதிரியான ஒரு அற்புதமான நிகழ்வுகள்லாம் நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். மேலும் மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு தொடர்ந்து இந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் சில முடக்கங்களையும் தடை தாமதங்களையும் கடந்த காலங்களில் சந்திச்சுட்டு இருந்திருப்பாங்க. குறிப்பாக நம்மளுடைய தயாரித்த விஷயங்கள் எல்லாமே, பொருட்கள் எல்லாமே விற்பனையாகாமல் தேங்கிறது, அல்லது நம்ம உற்பத்தி செஞ்ச பொருளை ஏற்றுமதியோ அல்லது மற்ற விஷயங்களுக்கோ நம்ம அனுப்பின பிறகு நமக்கான அந்த வருமானம் வராமல் தடைப்பட்டு நிற்கிறது, கொடுத்த இடத்துலேருந்து வரக்கூடிய பணம் ஏதாவது ஒரு வகையில் தடைப்பட்டு நிற்பது, இது மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடைமுறையில் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் அந்த பண வரவெல்லாம் தங்கு தடையின்றி வர ஆரம்பிக்கும். உங்களுடைய உற்பத்தி பொருட்கள் யாவுமே மிகப்பெரிய லாபத்தோடு விற்பனையாகும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் அழுத்தமாக பதிவு செய்கிறோம். இது ஒரு அருமையான ஒரு அற்புதமான தொழில் விருத்தியை பெறக்கூடிய ஒரு நேரமாக நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. உங்களுடைய புத்திசாலித்தனமும் அறிவுத்திறனும் இந்த காலகட்டத்தில் மிதமிஞ்சிய அளவில் நன்மைகளை வாரி வழங்கும். ஒரு புதிய தொழில் முனைவோரோ அல்லது தொடர்ந்து தொழிலை செய்து கொண்டு அதில் சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்தித்து கொண்டிருந்த மேசராசியை சார்ந்தவர்களுக்கு இது அற்புதமான விடுதலை அளிக்கக்கூடிய ஒரு மாதமாக, ஒரு அற்புதமான மாற்றங்களை தரக்கூடிய ஒரு காலமாக அமையும் அப்படிங்கிறத நம்ம அழுத்தமாக பதிவு செய்கிறோம். ஸோ பொது வெளியில் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, உங்களுடைய உற்பத்தி பொருளுக்கான தேவைகள் அல்லது உங்களுடைய கடின உழைப்பிற்கான ஒரு உயர்வு இதெல்லாமே நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். ஒரு கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களில் சில சிரமங்களையும் இன்னல்களையும் சந்திச்சுட்டு இருந்த மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும். கூட்டாளியெல்லாம் நல்ல ஒத்துழைப்பை வழங்குவாங்க. ஒரு பொருளாதார ரீதியான உதவிகள்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நினச்ச மாத்திரத்தில் கண்டிப்பாக நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இதுவே மிகதமிஞ்சிய அளவிலான ஒரு மனதைரியத்தை உங்களுக்கு கொடுத்துரும். அதே சமயம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த தொழிலில் ஏதாவது சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா அந்த பண தேவைகள் எல்லாமே பூர்த்தி அடைந்து உங்கள் தொழில் ரொம்ப நல்ல அற்புதமான மாற்றங்களை நோக்கி நகர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத இங்கே கவனிக்க வேண்டிய சிறப்பு விஷயமாக இருக்குது. கூட்டு தொழில் செய்தாலும் சரி, அல்லது சொந்த தொழில் செய்து கொண்டிருந்தாலும் சரி, அல்லது புதிதாக ஒரு தொழில் துவங்குகிறீங்க அப்படிங்கிறதுனாலும் சரி, இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை 100% தரும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் உங்களுடைய சிறந்த நிர்வாகத் திறமையை இந்த காலகட்டத்தில் மிக அற்புதமாக வெளிப்படுத்தினீங்கன்னா உங்களுடைய முன்னேற்றம் என்பது இந்த செவ்வாயுடைய மாற்றத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் 100% வாரி வழங்கும். அதே சமயம் உங்களுக்கு இந்த வேலையாட்களுடைய சிக்கல்களில் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். சரியாக ஒரு வேலையாட்கள் அமையாது, தொழிலில் அதனால் வரக்கூடிய பின்னடைவுகள், வேலையாட்களோடு நம்ம சரியான ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள முடியாமல், அவங்களுடைய உழைப்பை நம்ம சரியாக ரிசீவ் பண்ணிக்க முடியாமல் தடுமாறிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அது நல்ல மாற்றத்தை தரும். எதிர்பாராத தன்மையிலான
ஒரு அற்புதமான கடின உழைப்பை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும், உங்களுடைய தொழிலாளர்கள் உங்களுக்கான ஒரு அற்புதமான ஒத்துழைப்பையும் தருவாங்க இந்த காலகட்டத்தில். இதை நீங்கள் சரியாக உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். அதே சமயம் மேசராசியை சார்ந்த பெண்களுக்கு ஒரு புதிய தொழில் முனைவோராக இருக்கிறீங்க, புதிய தொழில் செய்ய விரும்புகிறீங்க அப்படின்னா இதுதான் சரியான நேரம். ஏதாவது ஒரு அரசு வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துலையோ இல்லை வேலை பணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ உங்களுக்கு தடைகள் இருக்குதுன்னா இந்த காலகட்டத்தில் அது நீங்கிரும். நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு தொழில் விருத்தியை இந்த செவ்வாய் பெயர்ச்சியின் வழியிலிருந்து நீங்கள் நிச்சயமாக பெற முடியும். உங்கள் தகுதி திறமைக்கான எல்லாருக்குமே ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக அது அமையும். ரொம்ப கால ஏக்கமாக இருக்கும், ஒரு சரியான வேலை அமையல, நம்ம தகுதி திறமைக்கான ஒரு ஊதியம் கிடைக்கல, மேலதிகாரியுடைய எவ்வளவு தான் கஷ்டப்பட்டாலும் மேலதிகாரியுடைய பாராட்டை நம்ம வாங்க முடியல, ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு பின்னடைவாகவே தான் இருக்குது, எதை செய்தாலும் தப்பாக போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்த மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட நிலையிலும் உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரத்தையோ மிக சிறப்பாக இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். நல்லதொரு புதிய வேலை வாய்ப்பை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும், அரசு துறை ஆதாயத்தை, அரசு வேலை வாய்ப்பையோ அல்லது அரசு துறை ஆதாயத்தையோ நீங்கள் பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக மானியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் வெகு சிறப்பாக முன்னெடுக்க முடியும். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தொழில் அப்படிங்கிறதும் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறதும் ரொம்ப அற்புதமாக இந்த காலகட்டத்தில் சிறப்பான வெற்றிகளை உங்களுக்கு நிச்சயமாக வாரி வழங்கும். அதே சமயம் இந்த திருமண தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மேசராசியை சேர்ந்தவர்கள் அதிக அளவில் சந்திச்சிட்ருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும்னா மற்ற இடங்களெல்லாம் போனோம்னா நமக்கு இந்த திருமணம் செய்யாத ஒரே ஒரு காரணத்தினால தேவையில்லாத அவமானங்களையும் சிரமங்களையும் நம்ம எதிர்கொண்டிருப்போம். திருமணங்கிறது தடையாகிட்டே இருக்கும். திருமண தாமதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மனக்குறையாக இருக்கும். அதே சமயம் சொந்த பந்தத்திட்டையெல்லாம் கூட ஒரு சிறு மனக்கவலைகளும் சச்சங்கடங்களையும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்கும். அந்த தடைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கும். மேசராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த திருமணம், அந்த திருமண தடை நீங்கி ஒரு அற்புதமான இல்லற வாழ்க்கை துணையை நீங்கள் பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை இது உருவாக்கி தரும். இந்த செவ்வாயோடைய தாக்கம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை துணையை நிச்சயமாக அமைத்து தரக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்குகிறது என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். ஸோ அதற்கு உண்டான ஒரு முழு முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளணும். சமுதாயத்தை சேர்ந்த பெரிய மனிதர்கள் கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த அற்புதமான உதவியை புரிஞ்சு உங்களுடைய திருமண வாழ்க்கையை முன்னின்று நடத்தி வைப்பதற்குண்டான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறத கருத்தில் கொள்ளுங்கள். உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள், காதல், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பெயர்ச்சியின் காலகட்டத்தில் மிக சிறப்பாக நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். மேலும் உங்களுக்கு மிகப்பெரிய நற்பெயரும் கல்வியில் மிகப்பெரிய மேன்மையும் தரக்கூடிய ஒரு காலமாக இது இருப்பது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏகப்பட்ட தாமதங்களும் தடைகளையும் சந்திச்சிட்டு இருந்த தம்பதியருக்கு, மேசராசியை சேர்ந்த தம்பதியருக்கு உங்களுடைய குலம் தலைப்பதற்கான ஒரு அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை இறையருள் இந்த காலகட்டத்தில் வழங்குது. செவ்வாயுடைய சஞ்சாரம் உங்களுக்கு நல்லதொரு புத்திர பாக்கியத்தை நல்கக்கூடிய ஒரு காலத்தை வழங்குவது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். இது உங்களுடைய சுயஜாதக வலிமையின் அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும். அதே சமயம் ரொம்ப காலமான ஏக்கமாக இருந்த அந்த குழந்தை பாக்கியத்தை உங்களுடைய சமுதாயத்தின் ஏளனத்திற்கு ஆளான ஒரு தன்மையை நீங்கள் தவிர்த்து விட்டு எல்லார்கிட்டையும் ஒரு கௌரவமாக மன சந்தோஷத்தோட எல்லா உறவுகளோடும் சேர்ந்து ஒரு அற்புதமான நிகழ்வை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பை இறையருள் இந்த செவ்வாய் பெயர்ச்சியின் வழியிலிருந்து வழங்குகிறார். இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றிகளை சுவீகரிக்கலாம் அப்படிங்கிறத மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. அதே சமயம் வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுக சேர்க்கை, புதிய வாகனங்களை வாங்குவது, இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடைமுறைக்கு வரும். அதையும் நாம் இந்த நேரத்தில் அழுத்தமாக பதிவு செய்கிறோம். மேலும் இந்த சுபயோக பலன்கள் எல்லாமே உங்களுடைய சுய ஜாதகம் வலிமை பெற்றிருக்கும் பட்சத்தில் 100% பொருந்தி வரும். உங்களுடைய சுய ஜாதகம் நல்ல வலிமையான ஒரு சூழ்நிலையில் ஒரு வலிமையான தசாபுத்திகளை நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறது என்றால் இந்த செவ்வாய் பெயர்ச்சியின் வழியிலிருந்து வரக்கூடிய சுபயோக பலன்கள் அத்தனையும் முழுமையாக நடைமுறைக்கு வரும். ஒருவேளை உங்களுக்கு
இந்த எதிர்மறையான ஒரு விஷயம் நடைமுறையில் இருந்ததுனா தான் இந்த பலாபலன்கள் உங்களுக்கு மட்டுமப்படும் அப்படிங்கிறதையும் அர்த்தமாக பதிவு செய்கிறோம். எனவே உங்களுடைய சுயஜாதக வலிமை சார்ந்த விஷயங்களை நீங்கள் கருத்தில் கொள்வது என்பது மிக மிக சிறப்பாக இருக்கும். உங்களுடைய சுயஜாதக வலிமையின் அடிப்படையில் பல அற்புதமான நிகழ்வுகளை இந்த செவ்வாய் பெயர்ச்சி மேசராசியை சார்ந்த உங்களுக்கு தன்னிறைவாக வாரி வழங்குகிறது. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.